சொர்க்கம் சேராததினாலே நாரதனை வார்த்தை சிறைமேற்கொண்டு பல ராஜாக்கள் சூழ ராஜாத்தி ராஜர்கள் சூழ ராஜ சூழ யாகம் என்ற ஒரு யாகத்தை நடத்தினோம். ஆமா, இறந்தவர் மோட்சம் சென்றார். அன்னவர் முக்கிய அடைந்து விட்டார். அதை போலவே அஸ்வமேத யாகத்தை செய்தால் தர்மராஜா அவரு மண்டல் நல்லா ஒன்றார். அட பாவி வைத்தியம் அண்ணா, அது அசத்தை கொண்டு வந்தால் இது சிறப்பாக நடத்தலாம். அசத்தை கொண்டு வந்தால் யாகத்தை நடத்தலாம். அப்ப ஏன்னா சொல்லிட்டு போய் வாங்கண்ணா, போய் வாங்க, குதிரை எடுத்துன்னு வாங்கண்ணா, யாகத்தை செய்வோம். எங்க போவோம்? அந்த பத்ராவதி நாடு. வாடானா வரத்துக்கும் போடானா போறதுக்கும் நான் உங்ககிட்ட ஆளுகாரனே நினைச்சிட்டீங்களா? நான் சொல்ல மாட்டேன்னா அப்படி சொல்ல தள்ளி சொல்றது தள்ளா என்ன சொன்னா எல்லாம் உன் மேல தப்பு. அவன் கோவிந்தானவங்க வந்துட்டு பாரு. நீ நம்ம ஏன்னா ஆட்டுப்படி பத்தில பார்த்து ஆமா, நான் இப்ப போய் பக்கத்துல தான் படுத்து கிடப்பேன். அண்ணா போய் வாங்கண்ணா, குதிரை கொண்டு வாங்க. நீ எங்க இருக்கு பாரு? நான் நாட்டுக்கு ராணி அண்ணா. ஆமா, காலைல வலிக்கு போய் உட்காந்து பக்கத்துல சாமி வேலை செய்ய புனிது. நீ வந்து ஒரே விண்ணப்பம், நம்ம எது அந்த நாட்டு போய் எடுத்துன்னு வரணும். அதான் நீ காஞ்சிர பஸ் எல்லாமே குதிரை குதிரை சுவாமி. ஆமா, தர்மராஜாவுக்கு பிடிச்சிருக்கீங்க. ஆமாம் அண்ணா. கட்சிக்காரனுக்கு பிடிச்சி போச்சு. ஆமா அண்ணா, இதை கொண்டு வரவர் யார்? இல்லப்பா, நான் ஒண்ணு சொன்னேன். முந்தினத்து வெம்பாத்துல அவன் தலைமையில சம்டி வந்து போச்சு. அதனால அவன் 3 நாள்ல அவனுக்கு பிடிச்சி போச்சு பைத்தியம். அண்ணா, அதனாலதான் காஞ்சத்து பஸ் ஸ்டாண்ட்ல அவரோடு சேர்ந்து விகடம் பேச வேண்டாம் அண்ணா. விகடமில்லையம்மா, ஆமா. இதை கொண்டு வருபவன் யார்? ஆமா, ஆண்டவனிடம் பிறந்து ஆண்டவரிடம் பிறந்தவரே. ஆனால் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன் சென்றால் தான் அடடே, அஸ்வத்தை சிறப்பாக கொண்டு வருவார். அவ்வளவு தானே. நாதா, உங்கள் தம்பி ஆயிட்டு வந்து உங்களிடத்தில் வருகிறேன் சொல்லி அனுப்புங்கள். ஓ, என் தம்பி அர்ஜுனன் நாள் முடியுமா? அண்ணன் சொன்னால் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சரி, ஆயிட்டு வந்து உங்களிடத்தில் வருகிறேன் சொல்லி அனுப்புங்கள். ஆகட்டும். கருணை புரிய